அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைக்க போகிறார்கள்ன்ற அந்த பேச்சு எழுந்ததுலேருந்து இந்த பேசு பொருளும் கூடவே ஒட்டிச்சு. இப்போது கேளுங்க, எடப்பாடியை அண்ணாமலை பிஜேபியில் நீடிக்கணுமா இல்லையான்னு அவரை கேட்டு பாருங்க. நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாரு, யாரும் அது கேட்க மாட்டேன்றாங்க. எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு பத்திரிகைகிட்ட என்ன பேசுறாரு, தமிழக நலன் பற்றி பேசணும் அப்படின்னா தமிழக நலன் என்ன? திமுக அரசு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும், அதுவும் தமிழக நலன், அது தொடர்பாகவும் பேசியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அலையன்ஸ் இதெல்லாம் இருக்கிற கட்டத்தில் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் தயாரா இருக்கார். 4 பேர் அமைச்சர்களாகிறார். ஜெய்சங்கர் ஒருவர், நிர்மலா சீதாராமன் 2, முருகன் ஒரு, அண்ணாமலை தான். அந்த அளவுக்கு 4 பேருக்கு வாய்ப்பு தருவாங்களா தெரியல. அப்ப யாராவது ஒருத்தர் டிராப் பண்ணுவோம். பழையபடி அந்த நம்பர் 3 அமைச்சர்கள் நீடிக்கணும். அப்ப யாரை நீக்குவாங்க? எல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசலாம். 2026 தமிழ்நாட்டில் யார் தேவை அப்படிங்கிறதுல பாஜக டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கும்? அண்ணாமலையா அதிமுக? ஓட்டுகள் சிதறக்கூடாது, திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும். பாஜக அவருடைய குறிக்கோள் என்ன? ஓட்டுகள் சிதறக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. பாஜகவுக்கு இப்போதைய குறி அரசியலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிற துடிக்கவே இல்லை. அப்படியே துடிப்பாங்க. அது அல்ல, பாஜக அப்படி நினைக்கல. அவங்களுடைய நோக்கமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுது. அனைத்து அதிமுகவுக்கு ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருந்தால் எப்போ செஞ்சிருக்கலாமே. எப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முறிவு ஏற்பட்டதோ இது சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி அப்பவே ஆளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே. பிஜேபி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்களே. நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்க போற பட்சத்துல முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் வேண்டாம், இந்த மாதிரி நிபந்தனை வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வேற யாருன்னு கேள்வி கேட்பாங்க. இல்ல அதுக்கு தான் இப்போ செங்கோட்டையன் ஹைலைட் பண்றாங்களா அப்படின்னு. லைம் லைட்ல இப்போ செங்கோட்டையன் வர, செங்கோட்டையன் மேல அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. கட்சியினுடைய மேலிட குழுலாம் கூடுது. 14 மாநிலங்களுக்கு தலைவர்களாக புதிய தலைவர்கள் மாற்றப்படுவார்களா இல்லை நீடிப்பார்களா தெரியல. அநேகமாக பாஜகவுக்கு தலைவராக அண்ணாமலை 2.0. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பாக்கி அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் கோபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம் சார். இப்போது தமிழ்நாட்டில் முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற சில விவகாரங்கள் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். அதில் முதலாவதாக அந்த பாஜக தொடர்பாக, அதாவது தலைவர் மாற்றம், அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது இந்த அதிமுக பாஜக மீண்டும் கூட்டணி வைக்க போகிறார்கள்ன்ற அந்த பேச்சு எழுந்ததுலேருந்து இந்த பேசுபொருளும் கூடவே ஒட்டிச்சு. காரணம் என்னென்னா அதிமுகவோட டிமாண்டும் அதுதான் அப்படிங்கிறதும் அந்த தகவலின் அடிப்படையிலும் தான். இப்போ இதில் அண்ணாமலை மாற்றம், ஆனால் இதுக்கு ஒரு பக்கம் கட்சிக்குள்ள எதிர்ப்புகள் எழுது. அண்ணாமலையை நீடிக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுக்குது. இப்போ இதில் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவாரா மாற்றப்பட மாட்டாரா அப்படிங்கிறதுல ஒரு 2 பக்கம் பேசுபொருள்கள் போயிட்டு இருக்கு. இதில் உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? நீங்கள் எந்த பக்கம் இருந்து பேச போறீங்க? அப்படி நடக்கும் என்பார் நடக்காது, நடக்காது என்பார் நடந்துவிடும் அப்படின்னு ஒரு பழைய பாடல் கவியரசு கண்ணாசனோட வரிகள் தான் நினைவுக்கு வருது. அண்ணாமலை மாற்றப்படுவார்னு ரொம்ப சொல்லி இது பண்ணுறாங்க. அதுதான் அனைத்து இந்திய அதிமுக அமித்ஷாவை சந்தித்த போது வச்ச டிமாண்டு, நிபந்தனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே இல்லை. அனைத்து இந்திய அதிமுக அமித்ஷாவை சந்தித்த போது நிபந்தனை விதிக்கவும் இல்லை. மேலிடம் அண்ணாமலை நீக்க வேண்டும், அதிமுகவோட உறவு வச்சுக்கணும்னா அண்ணாமலை நீக்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வரவில்லை. எனக்கு கட்சி வட்டாரத்திலிருந்து கிடைத்த தகவல், அது டெல்லியா தமிழ்நாடான்னு தெரியாது, நான் அதை சொல்ல விரும்பலை. எனக்கு பாஜக தரப்பிலிருந்து தெரிவித்த தகவல், அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அப்போ அதிமுகவோட உறவு அப்படின்னு கேட்கலாம். தேர்தல் வியூகத்தில் சில கட்சிகளோட துணையோட தேர்தலை எதிர்கொள்ளுகிற, தேர்தல் களத்தை எதிர்கொள்வது புதிதல்ல தமிழ்நாட்டுக்கு. இந்தியாவுக்கே புதிதல்ல.
அதனால் அண்ணாமலை ஒரு ஃபேக்டருக்காகவே அதிமுக பாஜக உறவு முறிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறது தவறு. நீங்கள் நல்லா கவனிக்கணும், அதிமுக பிஜேபி அலையன்ஸ் உடைஞ்ச போது அதிமுக தலைவர்கள் என்ன சொன்னாங்க? சிறுபான்மையின நலன ஓட்டுகள் எங்களுக்கு போயிடுச்சு, பாஜகவோட சேர்ந்தனால எங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தோம், அப்படி தான் சொன்னாங்களே தவிர அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு இப்போ தனி நபரை சுட்டி காட்டலை. இல்லை, அவங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருந்தாலும் அந்த சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்த கோபமோ இல்லை அந்த வெறுப்புகளோ வெடிப்பதற்கு ஒரு தீக்குச்சியாக இருந்தவர் அண்ணாமலை தானே. அப்போ அண்ணாமலை அந்த இடத்துல காரணமாக காட்டுறாங்கல்ல, தங்களுடைய தலைவர்களை பற்றிலாம் அவர் அப்படி பேசினார் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வேற விஷயம் நடந்துடுச்சு. அது நடந்தே ஒரு வருஷம் ஓடி போச்சு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம். தேர்தல் களத்தில் நாம் சந்திக்கும் போது 2 வருஷம் முடிஞ்சு போயிருக்கோம். இந்திரா காந்தியை தனிப்பட்ட முறையில் கலைஞர் கருணாநிதியை தாக்கினார். தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் தலைவர் என்றோ பிரதமர் என்றோ அந்த முறையில் தாக்கலை, தனிப்பட்ட முறையில் தாக்கினாங்க. நம்ம அந்த விவாதத்துக்கு போகவில்லை. ஆனால் 2 ஆண்டுகளுக்குள்ளே 77 தேர்தலில் இப்படி நடந்தது. 79 என்று அதே திமுகவும் அதே இந்திரா காங்கிரஸும், அப்போது காங்கிரஸ், அந்த 2 கட்சியும் கூட்டணி அமைச்சது சட்டப்பேரவையில் சரிபாதி பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு போனாங்க. ஆக இது 2 வருஷம், ஒரு வருஷத்திலே இந்த வாத பிரதிவாதங்கள், சண்டை, வார்த்தை மோதல்கள், அறிக்கைகள் எல்லாம் ஒரு வருஷத்திலே ஆறி போயிடும். 2 வருஷம் ஆகுது. இப்போது கேளுங்க, எடப்பாடியை வந்து எங்கள் அண்ணாமலை பிஜேபியில் நீடிக்கணுமா இல்லையான்னு அவரை கேட்டு பாருங்கள். நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு பாருங்க. யாரும் அது கேட்க மாட்டேன்றாங்க ஊடகத்தில். எடப்பாடி பழனிசாமி ஏதேதோ கேட்குறாங்களே. ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாருல்ல, நான் எடுத்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம், அதாவது அதிமுகவோட கூட்டணி வச்சா தலைவர் பதவியில் நீடிக்க மாட்டேன்னு முன்னாடி சொல்லியிருப்பாரு. அது தொடர்பாக கேட்குறாங்க. நான் மாற்றிலாம் பேச விரும்பலைங்க, நான் அதே முடிவில் தான் இருக்கேன்னு தான் அவரும் சொல்கிறார். அண்ட் மோரோவர் வந்து தொண்டனாக இருந்தும் கூட நான் வேலை செய்ய தயார்ன்றாருன்னா, அப்போ ஒருவேளை நீக்கப்படுவதற்கான செய்திகள் அவருக்கு முன்கூட்டியே தெரிய வந்திருக்கும்ல. அப்போ அது தெரிஞ்சதனுடைய வெளிப்பாடு தான் இப்படியாப்பட்ட கருத்தா அப்படின்னு பல்வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதிமுக அலையன்ஸ் அமைத்தா நாளைக்கு தேர்தலில் இன்னும் ஸ்ட்ராங்காக களம் காண முடியும். சட்டப்பேரவை தேர்தல் என்கிற நோக்கம் பிஜேபி மேலிடத்துக்கு இருக்கக்கூடும். 2வது, அவங்களுக்கு தமிழ்நாடு முக்கியம் கிடையாது. தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைத்து பாஜகவை சேர்ந்தவர் அல்லது அண்ணாமலையே முதலமைச்சராக வர, இந்த குறிக்கோள்லாம் தேசிய தலைமை கிடையாது. எங்கே சொல்லலாம் சார்? எப்போவுமே அரசியல் கட்சி என்ன சொல்லுவாங்க? ரொம்ப வீக்காக இருக்கிற கட்சி கூட என்ன சொல்லுவாங்க? வெற்றி வாய்ப்பு நமக்கே, அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எதாத்தான் தெரிஞ்சாலும் அப்படியே பேச முடியாது. கட்சி தொண்டர்களையும் கட்சி அந்த அனல் அப்படியே இருக்கணும்ல, அந்த உயிர் இருக்கணும்ல, அதனால் அப்படி தான் பேசுவாங்க. அதனால தான் இந்த பேச்சுக்கள் இதெல்லாம் இருக்குது. அதே சமயத்தில் அண்ணாமலைக்கு வந்து இப்படி ஒரு நெருக்குதல் இருந்ததா இல்லையா அப்படின்லாம் கிடையாது. அமித்ஷா கூப்பிட்டு அண்ணாமலை நாளையிலேருந்து ரிசைன் பண்ணப்போ அடுத்த நிமிஷமும் கடிதாசி கொடுத்துருப்பார். அண்ணாமலை நீங்கள் நீடிக்க வேணாம், அண்ணாடிஎம்கேயோட அலைன்ஸ் வேணும் அப்படின்னு அமித்ஷா கூப்பிட்டு சொல்லியிருந்தாருன்னா டெல்லிக்கு ஃப்ளைட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே லெட்டர் கொடுத்துட்டு வந்திருப்பார். இல்லையே, அப்படியெல்லாம் நிர்பந்தம் இல்லை. அப்படியெல்லாம் நிர்பந்தத்தை அதிமுக விதிக்கவில்லை. ஆனால் அதிமுகவும் தலைவர்களும் அமித்ஷாவும் அரசியல் பேசியிருப்பார்கள். அரசியல்வாதிகள் அரசியல் பேசாமல் இருந்திருப்பாங்களா? இருக்கும், இயல்பு தானே. என்னங்கிறது இன்னும் ஓராண்டுகள் கழித்து என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான திட்டங்கள் இருக்கலாம். அடுத்தது மக்களவையில் நாங்கள்லாம் எந்த மாதிரியான மசோதாக்களை கொண்டு வர போகிறோம், மத்தியில் என்ன சட்டங்கள் கொண்டு வர போகிறோம், அதுக்கு மாநிலங்களவையில் இருக்கிற அதிமுக எந்த அளவுக்கு ஆதரவு தரணும். தந்தா உங்களுக்கு நீங்கள் 5 பேர் இருக்கீங்க, அதிமுகவுக்கு மக்களவையில் இல்லை, ஆனால் மாநிலங்களவையில் 5 பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று கூட கேட்டிருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது சார், வைட்டல் இஷ்யூஸ் இப்போவே வகுப்போடு இருக்குது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. என்னன்னு தெரியாது, நமக்கு அது தெரியாது. இப்போ எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம், அரசியல் தொடர்பானவையே நான் சொல்கிறேன். நான் இன்னொரு சிம்பிளாக ஒரு சொல்கிறேன். எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு வந்து பத்திரிகைகள்கிட்ட என்ன பேசுனார்? தமிழக நலன் பற்றி பேசணும் அப்படின்னு. தமிழக நலன்னா என்னென்னு சொல்கிறோம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, டாஸ்மாக் ஊழல் எல்லாம் சொல்கிறோம்ல. அப்படின்னா தமிழக நலன் என்ன? திமுக அரசு ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும், அதுவும் தமிழக நலன் அப்படின்னு தானே அதிமுக நினைக்கிறாங்க. அது தொடர்பாகவும் பேசியிருக்க கூடாது, அது பேசியிருப்பாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அலைன்ஸு இதெல்லாம் இருக்கிற கட்டத்தில் அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் வந்து தயாராக இருக்கார். ஆனால் அடுத்தடுத்து வக்ஃப் போர்டு சமாச்சாரம் பற்றியும் ஊடகத்தில் பேசியிருக்காரு. அப்புறம் கச்சத்தீவு பற்றி தீர்மானம்லாம் கொண்டு வந்தாங்கல்ல, அது தொடர்பாகவும் பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்கார். அதே பழைய எனர்ஜெட்டிக்காக தான் பேசியிருக்கார். மனச்சோர்வோடு பேசுனதா தெரியல, கிளியராக பேசியிருக்கார். என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது. இன்னும் ஒரு சில விஷயங்களை மறைமுகமாக கூட சுட்டி காட்டிருக்கார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இது குறித்து ஆலோசித்து வருகிறார் லெவலில் பேசியிருக்கார். அப்படின்னா அவருக்கும் தேசிய தலைமைக்கு எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும்.
தேசிய தலைமை தமிழக பாஜக தலைமை மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருக்கிறது. இதெல்லாம் உதாரணங்கள். இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது உடனே வந்து நீக்க மாட்டாங்க. நீக்கினார் அல்லது மாற்றினான், நீக்கிறது கூட அந்த வார்த்தை கூட தவறு, மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். யாரை போடுவாங்க? அண்ணாமலை மாதிரி வேலை செய்யக்கூடிய ஆட்கள் யார் இருக்காங்க? இல்லை. அது அல்லது அண்ணாமலை அளவுக்கு வேலை செய்யணும். 3-4 ஆண்டுகளில் 2021 எல் முருகன் மத்திய அமைச்சரான காலத்திலிருந்து இன்று வரையில் பாஜக தமிழ்நாட்டில் மகத்தான களப்பணி ஆற்றி இருக்கிறது அண்ணாமலை தலைமையில், மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அவருக்கு மீது நம்பிக்கை அதிகரித்து கொண்டு வருகிறது மத்திய பாஜக. அவர் லண்டன் போனார். போன உடனே இங்கே எல்லாம் ஊடகத்தில் பரப்பி விட்டாங்க. லண்டன் போகிறாரு, திருப்பி வந்து முன்னாள் பாஜக தலைவராக வருவார், இன்னாரெல்லாம் வருவாங்கன்ட்டு எல்லாம் அவங்க இப்போ கற்பனை குதிரையை தட்டி விட்டு வருவாங்கன்னு எழுதினாங்க. ஒன்றும் நடக்கலை. குழுவே போட்டு அதுக்கு தலைவராக, அந்த குழு தலைமையாக எச்ராஜா கூட இருந்தார். ஆனால் ஒன்றும் நடக்கலை. திரும்பி அவரே வந்து பாஜக தலைவராக இருக்கார். அப்படின்னா அவர் மேலே மத்திய பாஜக தேசிய தலைமைக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது? ஒருவேளை மாறும் என்றால் அது அண்ணாமலை தான் முடிவெடுக்கணும். நான் விட்டு போகிறேன், சரி நான் கொஞ்ச நாள் ஒதுக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி, அப்போது மேலிடம் வந்து சரி வேறு யாராவது வச்சு பண்ணலான்னு இருக்குமே தவிர, நம்மை பொறுத்தவரையில் மீண்டும் இப்போ ஏப்ரல் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கட்சியினுடைய மேலிட குழுலாம் கூடுது. 14 மாநிலங்களுக்கு புதிய தலைவர்கள் மாற்றப்படுவார்களா இல்லை நீடிப்பார்களா தெரியல. அநேகமாக பாஜகவுக்கு தலைவராக அண்ணாமலை 2.0 அதுதான் இருக்க போகுது. அண்ணாமலை மீண்டும் தலைவராவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அவருக்கு ஒரு மாற்று பதவிகள் என்ன கொடுக்கணும், அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், இணையமைச்சராக பதவி கொடுக்கணும், இன்னும் ஒருபடி மேலே போய் அது உள்துறையில் இருக்கலாம் அப்படின்ற தகவல்கள்லாம் பேசிட்டு சொல்லப்படுது இல்லையா? ஏன் அது இருக்கக்கூடாது? இப்போ எல்முருகனுக்கு இங்கேருந்து அங்கே கொடுத்த மாதிரி, அது மாதிரி இப்போது அண்ணாமலைக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது அந்த தகவலின் அடிப்படையில் பார்க்கும்போது. எப்படி வேணால் நம்ம பேசலாம். அவர் வந்து ஒரு பக்கம் அவருக்கு எலிவேட் கொடுத்த மாதிரி இருக்கும், இன்னொரு பக்கம் அதிமுக கூட கூட்டணி சுமூகமாக இருந்த மாதிரி. அதுக்கு ஒரு சாத்தியக்கூறு ஒன்று உண்டு. மக்களவை தேர்தலில் அவர் டிக்கெட் கொடுத்தாங்க இல்லையா? மக்களவை தேர்தல் அவர் போட்டியிட்டார் இல்லையா? முருகனும் போட்டியிட்டார். 2 பேரும் மக்களவை தேர்தல் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். அப்படின்னா 2 பேருக்கும் எம்பிஆர் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க தேர்தலில். ஜெயிச்சிருந்தா அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? மத்திய மந்திரியாக. ரைட், எடுத்துக்கலாம், லாஜிக் தான். அதே சமயத்தில் முருகன் ஜெயிச்சிருந்தா அவர் மந்திரியாகவே நீடிக்கிறார். அவருக்கு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போது 2 பேர் மக்களவை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேருக்கு வெற்றி வாய்ப்பு மக்களவை தேர்தலில் கிடைக்கல. ஆனால் ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக முருகன் நீடிக்கிறார். மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு தரப்பட்டது, மத்திய அமைச்சர் ஆகிறார். அப்போ அண்ணாமலைக்கு அப்போ தரல. இப்போது இன்றைய சூழலில் அவரை வந்து மறுபடியும் ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக்கி மத்திய அமைச்சராக்கிறார்னா தமிழ்நாட்டைச் சேர்ந்த 4 பேர் அமைச்சர்களாகிறார்கள். ஜெய்சங்கர் ஒருவர், நிர்மலா சீதாராமன் 2, முருகன் ஒரு, அண்ணாமலை தான். அந்த அளவுக்கு 4 பேருக்கு வாய்ப்பு தருவாங்களான்னு தெரியல. அப்போ யாராவது ஒருத்தர் ட்ராப் பண்ணுவாங்க. பழையபடி அந்த நம்பர் 3 அமைச்சர்கள் நீடிக்கணும்னு. அப்போ யாரை நீக்குவாங்க? ஜெய்சங்கரை நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நிர்மலா சீதாராமன் நீக்குவதற்கான வாய்ப்பு இல்லை. அப்போ யாராவது ஒருத்தர் கைட்டு விடணும், முருகனை கைட்டு விடுவாங்களா? தெரியாது இல்லை. அல்லது 4 அமைச்சர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருப்பாங்களா? எதுவுமே தெரியாது. இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசலாம். வாய்ப்பு அவரை கன்சோல் பண்ணுற மாதிரி, ஆறுதல் கொடுக்குற மாதிரி. ஆனால் இதெல்லாம் இல்லை என்று நான் முழுக்க தெரியாது நமக்கு. ஆனால் எதற்கு அதிக வாய்ப்பு உண்டு? நமக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் அவர் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தேர்தல் இருக்கும் 2026 மையப்படுத்தி கண்டிப்பாக பாஜக யோசிக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ 2026 மையப்படுத்தி யோசிக்கும் போது இப்போது ஒருவேளை அதிமுக அந்த டிமாண்டை ரொம்ப வலுவாக வச்சுருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்களும் இதில் பின்வாங்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தின் அடிப்படையில் கேட்குறேன். இருந்தாங்கன்னா 2026 இப்போ பாஜக அதிமுகவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா, பாஜக டெல்லி தலைமை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. இல்லை, நீங்கள் அதில் உங்களோட பார்வை எந்த கோணத்தில் நீங்கள் கேட்குறீங்க? 2026 தமிழ்நாட்டில் யார் தேவை அப்படிங்கிறதுல பாஜக டெல்லி தலைமை என்ன முடிவெடுக்கும்? அண்ணாமலையா அதிமுகவா அப்படிங்கிறது. இது 2 அதிமுக வேணும்னா அவங்க வலுவாக டிமாண்ட் வச்சா அண்ணாமலையை கொஞ்சம் சமரசம் பண்ணி ஆகணும், சமாதானப்படுத்தி ஆகணும்.
இல்லை அண்ணாமலை தான் முக்கியம்னா அப்போ அதிமுக கொஞ்சம் மனக்கசப்போட இருப்பாங்க. கூட்டணி வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் அட் சேம் டைம் அந்த மனக்கசப்பு இருக்கும். இந்த ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே வராது. திமுக அரசை நீக்க வேண்டும், அதுதான் அவங்க குறிக்கோள். அதுக்கு எது கிடைச்சாலும் செய்வாங்க. அந்த மனநிலையில தான் மத்திய பாஜக இருக்குது, மத்திய அரசாங்கமும் இருக்கிறது. திமுக அரசை டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆர்டிகல் 356 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைக்க மாட்டாங்க, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. 2026 சமயத்தில் நடக்க போகிற சட்டப்பேரவை தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவதற்கு என்னெல்லாம் பண்ணலாமோ அதெல்லாம் செய்வாங்க. என்ன பண்ண முடியும்? அதுக்கு எல்லா கட்சிகளையும் அரவணைக்கணும். எல்லா கட்சிகளையும் அரவணைக்கும் போது அவர்களை எந்தெந்த வகையிலாம் திருப்தி செய்யலாமோ அந்தந்த வகையெல்லாம் திருப்திப்படுத்தி அவர்களை எல்லாம் தன்னோட ஃபோல்டு கொண்டு வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கணுங்கிறது நோக்கம் அல்ல. இப்போதைய சூழலில் ஒன்று நல்லா கவனிக்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி மலரும் அப்படின்றது ஒரு உற்சாகத்துக்காக தங்கள் கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்துவதுக்காக சொல்கிற விஷயமே தவிர யதார்த்தம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ சொல்கிறாங்க. பட்டு ஏதாவது ஒரு சூழல் மாறி திமுக தலைமையிலான அரசாங்கம் நீக்கப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். அங்கே நமக்கு சாதகமான, அதாவது பாஜகவுக்கு அல்லது மத்திய அரசாங்கத்துக்கு இணக்கமாக போகக்கூடிய ஆட்சி அமைய வேண்டும். இதுதான் அவங்களோட குறிக்கோள். அதுக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்களோ இதோட நடக்கலாம். ஓட்டுகள் சிதறக்கூடாது என்பதில் அதிமுகவோட குறிக்கோள் என்ன? ஓட்டுகள் சிதறக்கூடாது, திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும். பாஜகவோட குறிக்கோள் என்ன? ஓட்டுகள் சிதறக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக திமுக அரசை தோற்கடிக்க வேண்டும். நாம் தமிழர் நோக்கம் என்ன? அதே தான். புதிதாக கட்சி தொடங்குகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? அவர் அதிகமாக இப்போ சாட ஆரம்பிச்சிட்டாரு. தமிழக அரசை, பாஜக அரசை சாடுகிறார். அது கொள்கை. இப்போ பாஜகவை சித்தாந்த ரீதியில் தமிழக வெற்றி கழகம், அனைத்து இந்திய அண்ணா திமுக, நாம் தமிழர் கட்சி கூட எதிர்க்கிறது. ஆனால் அரசியல் அடிப்படையில் பார்த்தா திமுக ஆட்சியை நீக்க வேண்டும் என்பதில் ஒரு புள்ளியில் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன உத்திகளை கடைப்பிடிக்கணுமோ அதை செய்யும். ஒரு விஷயத்தை எல்லாம் மறந்துடுறாங்க. பாஜகவுக்கு இப்போதைய குறி மேற்கு வங்கம். மேற்கு வங்கத்தில் தான் நம்ம ஆட்சியை பிடிக்கணும். மேற்கு வங்கத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் வருது. அதனால் மேற்கு வங்கத்தை ஆட்சியை பிடிக்கணும். அப்புறம் அவங்களுக்கு வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு கண் இருக்குது. எல்லா மாநிலங்களையும் அசாமை பிடிச்சாங்க. மணிப்பூரில் அவங்க ஆட்சி அந்த இதெல்லாம் இருந்தது. இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்துச்சு. மற்ற மாநிலங்கள், வடகிழக்கு மாநிலங்கள்லேயும் மேற்கு வங்கத்தில், குறிப்பாக மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சி வரணும். அதுதான் குறிக்கோள் அவங்களுடைய. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணுங்கிற எண்ணமோ கனவோ இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இருக்கலாம், சூழல் மாறலாம். ஆக இது இவ்வளவு சூழல் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது அண்ணாமலை மாற்றுவதற்கான மிக குறைவாகத்தான் நான் பார்க்கிறேன். இபிஎஸோட டெல்லி பயணத்தில் அவர் என்ன, அமித்ஷா கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிறத பற்றின சில விஷயங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ இதில் அண்ணாமலை அவர்களோட டெல்லி பயணத்தில் அவர் என்ன அமித்ஷா கிட்ட எடுத்து என்ன விஷயங்களை முன்வைத்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் ஒன்று படிச்சிருந்தேன். அதிமுகவோட கூட்டணியை பாஜக எதிர்பார்க்குது, அண்ணாமலையும் ஓகேன்றாரு. ஆனால் இந்த இடத்துல இபிஎஸ் தலைமையில் அதிமுக அதாவது முதல்வர் வேட்பாளராக இபிஎஸ் போட்டால் நம்மளுக்கு சரியாக வராது. காரணம் என்னென்னா, கடந்த தேர்தல்கள் எல்லாம் இபிஎஸோட தலைமையை பேஸ் பண்ணி வந்தது எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல இபிஎஸ் இல்லாமல் வேற ஒருத்தரை முதல்வர் வேட்பாளராக நியமிக்கணும்னு அண்ணாமலை அவர்கள் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறதாக ஒரு தகவலாக அந்த நியூஸ் பேப்பரில் படிக்க முடிஞ்சுது. அண்ணாமலை அவர்கள் இந்த இடத்துல ஒரு பக்கம் பார்த்தா இங்கே மோதலும் கூட இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்கும் தான் ரொம்ப ஹெவி மோதல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த இடத்துல அப்போ அண்ணாமலை அவர்கள் இபிஎஸ்க்கு எதிராக இந்த விஷயங்களை முன்வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த செய்தி அடிப்படையில் பார்க்கும் பொழுது? இப்போ இந்த இடத்துல அண்ணாமலை அப்படியெல்லாம் நிபந்தனையும் வச்சிருக்க மாட்டார். அவர் என்ன பேசுனான்றது அவரோட ஃப்ரம் ஹார்சஸ் மவுத்துன்னு ஆங்கிலத்தை சொல்கிற மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு கவனிச்சிங்களா? நேர்காணல் இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக பாஜக தொண்டர்களின் மன உணர்வை கட்சி மேலிடத்திலும் தெரிவித்து விட்டேன். இதுதான் நல்லா அண்டர்லைன் பண்ணி குறிச்சிக்க வேண்டியது. தமிழக பாஜக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க? தமிழ்நாட்டில் கட்சி சொந்த காலில் நின்று வெற்றி பெற வேண்டும், அதுதான் அவங்களோட குறிக்கோள். மற்ற கட்சிகள் வேண்டும் வேண்டாம், அதோட மோதல் அதெல்லாம் கிடையாது. பாஜக வளரணும். அண்ணாமலை என்ன சொல்கிறாரு? அவருடைய 2 ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது. ஏன்னா அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் 1000 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, தமிழக பாஜக தொண்டர்களின் மன உணர்வை மத்திய தேசிய தலைவரிடம் தெரிவித்து விட்டேன். ஒன்று, நான் தொண்டனாக இருந்து பணியாற்றவும் தயார். எனக்கு என்ன வேலை கொடுத்தாலும் அதை ஒழுங்காக செய்வேன். நான் முன்ன பின்ன மாற்றி இருந்துக்கிறேன். என்ன நினைக்கிறோம் ஒரே மாதிரி தான் இருக்கேன், மாற்றம் கிடையாது. இது அது ஒரு பாயிண்ட்டு. அதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, எடப்பாடியை அதிமுகனுடைய இன்னொரு கட்சியினுடைய தலைவரை மாற்ற வேண்டும் அப்படிலாம் அவர் டிமாண்ட் வச்சுருக்க மாட்டார். அப்படி டிமாண்ட் வச்சு அது அமித்ஷா கேட்டு மறுபடியும் எடப்பாடியை கூப்பிட்டு உங்கள் தலைமை மாற்ற சொல்லிட்டாங்க
அப்படிலாம் சொல்லுவார். அது தலைமை மாற்றம் இல்லை, நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்க போகிற பட்சத்தில் முதல்வர் வேட்பாளராக ஐபிஎஸ் வேண்டாம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டு. அது அந்த மாதிரிலாம் நிபந்தனை வச்சுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா வேறு யாருன்னு கேள்வி கேட்பாங்க. இல்லை, அதுக்கு தான் இப்போ செங்கோட்டையன் ஹைலைட் பண்ணுறாங்களோ அப்படின்னு. லைம் லைட்டில் இப்போ செங்கோட்டையன் வராரு. செங்கோட்டையன் மேலே அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இப்போ நம்ம அதுக்கான காரணம் என்ன சொல்கிறோம், இந்த விவாதம் வர்றது, இந்த மாதிரி கருத்து உருவாகிறதுக்கு என்ன காரணம், திடீர்னு செங்கோட்டையனுக்கு இப்போ சிறப்பு போலீஸ் பிரிவு ஒய் பிரிவுன்னு போட்டிருக்காங்க. அவர் போயிட்டு எல்லாம் நன்மைக்கேன்னு பேசியிருக்காரு, அதிகமாக பேச மாட்டார். அவரே டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு. அமித்ஷா பார்த்துட்டு வந்ததாக சொல்கிறது தவறு. அவர் அமித்ஷாவை பார்க்கவில்லை, நிதி அமைச்சரை தான் பார்த்துருக்காரு. நிதி அமைச்சர்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கேட்டது, இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால் அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாலே ஒரு ஏதோ அரசியல் மாற்றம். அவர் தான் அதிமுக தலைவர். அனைத்து அதிமுகவுக்கு ஒரு தலைவரை நியமிக்க வேண்டும் என்று பாஜக நினைத்திருந்தால் எப்போ செஞ்சிருக்கலாமே. எப்போ பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முறிவு ஏற்பட்டதோ, இது சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த வடிவேலு படத்தில் வர்ற மாதிரி அப்போவே ஆளை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்களே. பிஜேபி அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போவாங்களே, எனக்கு தெரிஞ்சு அப்படி செய்ய மாட்டாங்க. இன்னொரு கட்சி தலைமையில் வேணும்னா நாம் ஒரு பேச்சுக்கு போகிறோம், ஆதத்துக்காக சொல்லணும், சிவசேனை மாதிரி உடைச்சாலும் உடைப்பாங்களே தவிர, ஆனால் அதுக்கான முயற்சி பண்ணவே இல்லையே. அவங்க இதை பற்றி எந்த கவனமும் செலுத்தலையே. திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவங்களுக்கு தமிழ்நாட்டை பற்றி இப்போ அக்கறை கிடையாது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மீது அக்கறை கிடையாது இல்லை, தமிழ்நாட்டு திட்டங்கள் நலன்கள் அதில் அக்கறை உண்டு, அதை சொல்லலை. அரசியலை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரணுங்கிற துடிக்கவே இல்லை. அப்படியே துடிப்பாங்க, அது அல்ல. பாஜக அப்படி நினைக்கல. அவங்களுடைய நோக்கமெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுறது வேட்கவங்க தான். அதனால் அண்ணாமலை சொல்கிறார், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாரு, பாஜக தொண்டர்களுடைய மனநிலையை நான் மேலிடத்தில் தெரிவித்து விட்டேன். ஒன்று, அவங்க என்ன சொன்னாலும் நான் தொண்டனாக இருந்து பணியாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தெளிவாக இருக்குது, இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவருடைய பேச்சில் இன்னொன்று கவனிக்கணும், எடப்பாடி பழனிசாமி மரியாதையோடு தான் குறிப்பிட்டிருக்கார். மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் அப்படின்னா அவரோட வார்த்தை பிரயோகமே பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ கூட்டி படித்து பார்க்கும்போது நம்மளாம் வேறு விதமான புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு தான் மாற்றணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நினைப்பாங்களா, பிஜேபி நினைக்குமான்னு தெரியாது. ரெண்டாவது, செங்கோட்டையன் தலைமை ஏற்கிற அளவுக்கு செங்கோட்டையன் விரும்புவாரான்னு தெரியுது. இந்த தலைமை பொறுப்பு முதலமைச்சராகிற வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு ஏற்கனவே கிடைச்சது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் தர்மயுத்தம் அந்த சூழலில் சசிகலாவை தான் முதல்ல இது பண்ணாங்க, மக்களை சட்டப்பேரவை உறுப்பினர் தேர்ந்தெடுத்தாங்க. அவர் மறுத்து அந்த இது பேர்னா அவருக்கு அப்போதைய ஆளுநர் கூடுதல் பொறுப்பு வகித்த வித்யாசாகர் டேட் கொடுக்கல பதவி பிரமாணத்துக்கு, அதை ஏற்றுக்கல. அதுக்குள்ளே அவங்க தண்டனை பெற்று உள்ளே போய் சிறைக்கு செல்ல நேர்ந்தது. அப்போது அடுத்தது செங்கோட்டையன் தான் அந்த வாய்ப்பு வரும்னு பேசப்பட்டது. அதிமுக கட்சியினர் தலைமையெல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. ஆனால் சூழல் மாறி அவர் அதை ஏற்கவில்லை. செங்கோட்டையன் அந்த விருப்பலை, அது ஒன்றும் பெரிய அதுக்கு ஒன்றும் ஆசைப்படலை, விருப்பமும் தெரிவிக்கலை. அவருக்கும் பெரிய தலைமை பண்பு இருப்பதாக நான் கருதவில்லை. அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ப்பு வருது. ஸோ அவர் அனாவசியமாக மாற்றணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை பிஜேபி நினைக்கன்னு வச்சுப்போம், ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன், உண்மையில் சசிகலாவே தலைமையாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி ஒரு டிமாண்டை அண்ணாமலையும் வைத்திருக்க மாட்டார். இந்த பேச்சுக்கள்லாம் வரும்போது இன்னொரு தகவலாக, இப்போது ஏப்ரல் 6ஆம் தேதி இங்கே தமிழகம் வர பிரதமர் மோடி அவர்களை இபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. இபிஎஸ் சந்திப்பார் அப்படின்ற தொடர் சந்திப்புகளில் இப்போ அந்த சந்திப்பு நடக்கும் பட்சத்தில் என்ன நகர்வு இருக்கலாம்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கலாம், நம்ம 2 பேரும் மறுபடியும் சேரலாம், அப்படி அதிமுகவும் பாஜகவும் சேரலாம். எந்தெந்த விஷயத்தில் எனக்கு தெரிந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும், அதிமுக பாஜகவோட உறவை புதுப்பிப்பதாக பேசப்படுகிற காலத்தில் ஊடக செய்திகள் இப்போது கூட வக்ஃபோர்டு விஷயத்தில் சட்டப்பேரவையில் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அதிமுக, வேறு சில விஷயங்களில் வைட்டல் இஷ்யூஸில் அவங்க மும்மொழி திட்டத்தை ஆதரிச்சிட்டாங்களா? இல்லை, அவங்க கோர் திராவிடியன் ஐடியாலஜி திராவிட கோட்பாடுலேருந்து இன்னும் அவங்க கைவிட்டதாக தெரியல அதிமுக. அதிலெல்லாம் கிளியராக தான் இருக்காங்க. நான் தெரியல மாநிலங்களவையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன, வக்ஃபோர்டு விஷயத்தில் மசோதா தொடர்பான விஷயத்தில் அவங்க நிலைப்பாடுன்னா தெரியாது. ஆனால் எல்லாத்தையுமே அப்படியே இன்னொரு பிஜேபி டீமாக தங்களை காட்டிக்கல, கூட்டணி என்கிற விஷயத்தெல்லாம். அப்போ அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியோ தமிழக வெற்றி கழகமோ அல்லது அனைத்து இந்திய அதிமுகவோ
அல்ல வேறு சிலரோ மற்றவர்களோ பார்த்திங்கன்னா அமமுக மட்டும்தான் மும்மொழிக்கு விட்டது கொள்கையை ஆதரித்து பேசியிருக்காங்க டிடிவி தினகரன். ஆகையினால இந்த முரண்பாடுகள் இல்லாமல் எப்படியெல்லாம் பண்ணலான்னு இருக்கலாமே தவிர 2 விஷயம் நிச்சயம், எடப்பாடியும் மாற்றப்பட போவதில்லை, அண்ணாமலையை மாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஸோ இந்த புரிதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் விவகாரங்கள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார். ஐத்தமிழ் அலைவரிசைக்கு நெஞ்சார்ந்த நன்றி.